சிறுவர் நிகழ்ச்சி. நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் வானமே எல்லை சிறுவர் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சிக்கு துணைதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்களோடு விஸ்வநாதன் வெண்பா பிரான்சிலிருந்து. அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வெண்பா. வணக்கம். வணக்கம். எப்படியம்மா இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டீங்களா? ஓம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கள் என்று? சோறும் மீன் குழம்பு. மீன் குழம்பு. பிள்ளைக்கு மீன் பிடிக்குமா? நல்லா. ஓம். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இது என்ன கேள்வி? எனக்கு சமைக்க தெரியுமா என்ன கேள்வி கேட்கிறாரு யோசிக்கிறீங்களா என்ன? சரி, இன்றைக்கு நீங்கள் என்னம்மா செய்ய போறீங்களா? என்ன சொல்ல போகிறீர்கள் இங்கே வானொலி நேயர்களுக்கு? நான் பாட போறேன். பாட போறீங்களா? தமிழ் பாட்டா? ஓம். சரி, பாடுங்க. தாயை சிறந்து கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தன்னலமற்றது தாயும் நெஞ்சம், தானியம் நந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயும் நெஞ்சம், தானியம் நந்தது கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாறுதல் தெய்வம், மண்ணுயிர் காவரன் மாதர தெய்வம், மண்ணை பிதாவும் முந்தரி தெய்வம். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியும் நெஞ்சம் தாய் மனம் உண்டு. பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியும் நெஞ்சம் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் உண்டு, கருணை தாயும் கடவுளில் உண்டு. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. நன்றி, வணக்கம். அருமை அருமை. வெண்பா, நீங்கள் இந்த பாடலை ஏன் நீங்கள் எடுத்து பாடினீர்கள்? இந்த பாடலில் உங்களுக்கு என்ன பிடித்தது? பிள்ளைக்கு என்னம்மா? அம்மாவுக்கு பிடிக்குமா? அப்ப சரி, உங்களுக்கு என்ன விளங்குது இந்த பாட்டுல? உங்களுக்கு என்ன இந்த பொருள் என்னன்னு விளங்குதா? தாயை போல தாயை விட கோயிலுக்கு போவதை விட தாயின் அன்பு, தாயை நாங்கள் மதிப்பது, தாயை பற்றி தான் நீங்கள் கூறுகிறாள். தாய் என்றால் தாய் மட்டுமல்ல, பெற்றோரை என்ன இல்லையா? தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்போ அம்மான்ற சொல்லை கேட்க வேணும் முதல், அதுக்கு பிறகு அப்பான்னு சொல்லை கேட்க வேண்டும் இல்லையா? ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அம்மா அப்பாவை போல் ஒருவரும் பெற மாட்டார்கள் இல்லையோ? இல்லை, உண்மைதானே? அம்மா அப்பா சொல்வதை கேட்டு நாங்கள் வளர்ந்து கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு சில வேளையில் அம்மா அப்பா சொல்வதெல்லாம் என்ன அவைகள் சொல்லினோம் என்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவை சொல்கிறது ஒரு காலத்தில் என்ன, பிள்ளைகளுக்கு அவைகள் பிள்ளையா சொல்ல மாட்டினோம் என்ன, சின்ன வயதுகளில் இல்லையோ? நீங்கள் தமிழ் பள்ளிக்கூடம் போகிறீங்களா? எத்தனை அம்மா படிக்கிறீங்க தமிழில்?
2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி சரி. யார் உங்களுக்கு, நான் நினைக்கிறேன் நிரஞ்சலா மாமி தான் சொல்லியிருக்கிறா, நிரஞ்சலா தான் நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் உங்களை இணைத்து விட்டதில் மகிழ்ச்சி எங்களுக்கு. சரி, அடுத்ததாக என்ன செய்ய போகிறீங்களாம்மா? என்ன செய்யணும்? இன்னும் தமிழ் மொழி பற்றி சொல். தமிழ் மொழி பற்றி கடிக்க போறேன். தமிழ் மொழி பற்றி சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். சொல். அகர் அகர வரி வரிசையில் தமிழ் மொழி பற்றிய கவிதை. அறம்பலக்கும் அமுதை மொழி. ஆதியில் தோன்றிய மொழி. இளமை கொன்ற மொழி. இடிலா தொன்மை மொழி. உயிர்டன் கலந்த மொழி. ஊக்கத்தை தந்திடும் மொழி. எத்திக்கும் நிறைந்த மொழி. ஏற்றம் பெற உதவும் மொழி. ஐயன் என்ற வள்ளுவனை கொடுத்த மொழி. ஒற்றுமையை வளர்க்க மொழி. அங்குபுகழ் ஓங்கு புகழ் பெற்ற மொழி. ஒளவை வளர்த்த மொழி. அகுதே எங்கள் செம்மொழியம் தமிழ் மொழி. வாய்ப்பு முடிச்சிட்டு பாடவாக்கல வடிவம். அருமை. இருந்தாலும் அம்மாவின் துணை நிச்சயமாக வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் இப்பொழுதுதான் தட்டி அப்படியே தத்தி நடந்து தவண்டு கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அம்மா சொல்வதில் அதில் பிழை இல்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்களாக சொல்வது வேறு, நாங்கள் எழுத்து வழக்கிலே வந்து அவர்களை ஊக்குவிக்கும் பொழுது நீங்கள் மெதுவாக சொல்லிக் கொடுப்பது அதில் ஒன்றும் தப்பில்லை. உண்மையாக மிக்க நன்றி வெண்பா. நீங்கள் இன்னும் மென்மேலும் நீங்கள் தமிழ் பள்ளிக்கூடம் போய் தமிழை மேலும் படிக்க வேண்டும். எங்களோடு வந்து இணைந்து கொண்டு இந்த வானொலியிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எது முடியுமோ அம்மா நீங்கள் கூறுங்கள். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? வாலிபால் பிடிக்கும் பிள்ளைக்கு. விளையாடுவீங்களா நல்லா? நான் விளையாட தெரியாது, ஆனா பார்க்கறதுதான் பிடிக்கும். பார்க்கறதுக்கு பிடிக்குமா? பிள்ளை ஏதாவது விளையாடுறதா? பள்ளிக்கூடத்தில் விளையாட சொல்வார்கள், ஏதாவது பிடிக்குமே உங்களுக்கு? பிடிக்கும், ஆனா சொல்ல தெரியாது தமிழ்ல. என்ன சொல்லுங்க நீங்க. பிரெஞ்சுல சொல்லுவேன், சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவேன். சரி சொல்லுங்க, பிரெஞ்சுல சொல்லுங்க. ballon prison. சொல்லுங்க திரும்ப. ballon prison. ballon prison. ஓகே. சரி. எங்கள்கிட்ட தொட்டா நாங்கள் தோத்துறோம். அதைத்தான் அடிச்சு பிடிச்சு விளையாடுறதுன்னு சொல்வோம் நாங்கள். எங்களை தமிழ்ல வந்து அம்மாவுக்கு தெரியுமா நினைக்கிறேன், அடிச்சு பிடிச்சு விளையாடுற, தொட்டுட்டு போறது என்ன இல்லையா? நீங்கள் தொட்டால பிறகு போய் ஓடி போய் அவர் தொட்டால் பிறகு அவர் வெளியிலே போக வேண்டும் என்று. அது நல்ல விளையாட்டுகள் தான். நாங்கள் விளையாடுவதற்கு உண்மையாக குழந்தைகளாக இருக்கும் பொழுது அதான் ஓடி விளையாட வேண்டும். சரி, உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில்? இங்கிலீஷ் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அது? ஏன் பிரெஞ்சு பிடிக்காமல் இங்கிலீஷ் பிடிக்கிறது உங்களுக்கு? எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும்.
ஏதோ பிடிக்கும். இதெல்லாம் கேள்வியில கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, என்ன ஏதோ பிடிக்கும் எங்களுக்கு. அப்படியா? சரி, நல்லது. நன்றி அம்மா. நீங்கள் எங்களோட இணைந்து இந்த தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று 1000 உறவுகள் இருந்தால் கூட எங்கள் அம்மா அப்பாவை மறக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. எங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டவர்கள் அம்மா அப்பா இல்லையா? இது அவர்கள் எங்களை பிழையான வழியில் கொண்டு போக மாட்டார்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு நண்பர்கள் வேண்டும், மற்றவர்கள் எல்லோரோடும் நாங்கள் உறவாட வேண்டும். ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன ஒரு நாங்கள் பிழை விடலாம், எதுவும் விடலாம், அம்மா அப்பா விட அவர்கள் பேசுவார்கள் என்று மறைக்காமல் இதையும் அம்மா அப்பாவிடம் சொல்லி நாங்கள் நிச்சயமாக அவர்கள் தான் எங்களுக்கு பின்னால் வரப்போவார்கள். அவர்களின் சொற்களை நாங்கள் மதிக்க வேண்டும், கேட்க வேண்டும். நன்றியம்மா. அம்மாவோடு கதைக்கலாமா? வணக்கம். 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 வாருங்கள். வணக்கம். சொல்லுங்க, எப்படி மகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தது நான் கேட்டிருந்தேன். நல்லது. அது உண்மையாக அவர்கள் கொஞ்சம் தத்திக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் தான் அப்படி விடவும் முடியாது தானே. என்ன பள்ளிக்கூடம் போகிறார் என்று கூறியிருந்தார். நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீர்கள் அவர்கள் வாரொலிக்கு வந்து இவங்க கதைக்கும் பொழுது? பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனால் இன்னும் காணாத கொஞ்சம் பழகணும். இந்த தமிழ் கொஞ்சம் கதைக்கிற சரியான குறைவு. நாங்கள் என்ன மன்னிக்க வேண்டும். நாங்கள் வந்து நான் உட்படத்தான் எப்போவுமே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வந்து எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், நாங்கள் இங்கே உள்ளவர்களை பார்த்து நாங்கள் சில விடயங்கள் பழக வேண்டி இருக்கிறது. இது கொஞ்சம் நீ இன்னும் செய்திருக்க வேணும், இது காணாது. அப்புறம் 98 புள்ளிகள் எடுத்தால் ஏன் நீ 100 எடுக்கவில்லை? அப்படியே கொஞ்சம் இந்த எப்போவுமே எதிர்மறையான எண்ணங்களை, எதிர்மறையான கருத்துக்களை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நீ செய்திருக்கிறாய், சரி பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் நீ அடுத்த முறை இன்னும் இதை விட கூட செய்வோம். என்ன எப்பொழுதும் நாங்கள் அதை தட்டி கொடுப்பது எங்கள் பெற்றோருக்கு சரியான குறைவான விடயம். ஏனென்றால் நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் நாங்கள் வேறு விதமாக அவர்களை கொண்டு செல்கிறோமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர்கள் செய்வதை இப்போது அவர் இந்த தாய் சிறந்ததொரு கோயில் மேலே பாடல் பாடியிருந்தார் தானே, மிகவும் அருமையாக இருந்தது. அதைத்தானே நாங்கள் பார்க்க வேண்டும் முதல், இல்லையா? அப்போது நாங்கள் தட்டி கொடுத்தால் தான் பிள்ளைகள் இன்னும் முன்னுக்கு வருவார்கள் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். அதனால கதைக்க விட்டு நான் என்ன சொன்னால், முதல் வடிவா கதைக்க மாட்டா, ஆனால் எந்தாலும் வடிவா கதைச்சு இதில் பழகினா தான் இப்போ இந்த மேலும் மேலும் அவ ஊக்கம் எடுத்து கதைப்பா. நான் இந்த முறை இப்படி செய்யறேன், அப்ப இதை அடுத்த முறை வடிவா செய்யணும் என்று நினைப்பா. அதுக்கு நாங்கள் முதல் நேர்மறையான விடயங்களை சொல்லித்தான் பிறகு மெதுவாக தட்டி கொண்டு போனோம். என்ன சொன்னால் பிள்ளைகளை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் தான் கொண்டு வரலாமே ஒழிய, அதனால் தான் வெறுப்பது. பிள்ளைகள் வந்து இப்பொழுது உள்ள இளையோரோ அல்லது சிறு பிள்ளைகளோ வந்து இப்படியான விடயங்களுக்கு வராமல் இருப்பது எங்கள் பிழைதான். அது பெரியோர்களின் பிள்ளை. நாங்கள் உடனடியாக சொல்வது, நீ இது உனக்கு தெரியாது, நீ இது சரியாக செய்யலை, ஏன் இப்படி நீ செய்யலை, ஆக்களை நினைப்பினம், இப்படி என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகளை நாங்கள் வச்சிருந்துதான் எங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம். தமிழ் பெற்றோர் வந்து தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து முன்னேற்றுவதற்கு இவ்வளவோ நிறைய கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அதை எந்த வழியில் கொண்டு போவது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. மிக்க நன்றி. அப்படி இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நேயர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ஜெயசுதாசன். வணக்கம் லட்சுமி. வாங்கோ கதைங்க. வெண்பாவோட கதைங்க. வெண்பாவுடைய அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். உண்மையில லட்சுமி, வெண்பாவை எடுத்து வந்து அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலியில் வெண்பாவாக சமர்ப்பித்து விட்டார்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். பிள்ளைக்கு வெண்பா என்று ஒரு நல்ல தமிழ் பெயரை வைத்ததுக்கு உண்மையில தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற அந்த பாடலை மிக அழகாக தன்னுடைய குரலிலே பாடி தந்திருந்தார். அதை அவ தடக்கப்பட்டு பாடினாலும் இந்த எங்களுடைய தமிழுக்குள்ள வந்துட்டு அவ முயற்சித்து அந்த சொற்களை பின்பற்றி அம்மா சொல்லிக் கொடுக்க பாடிக்கொண்டிருக்கிறாவே. நிச்சயமாக அவ வளர்வா, வளர்ந்து இன்னும் பல கருத்துக்களையும் சொற்களையும் பாடல்களையும் தருவா என்று வெண்பா உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு என்ன சொல்வது, ஒரு என்ன எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கின்றார். என்ன அதான் அந்த தமிழ் மொழி மூலம் மற்றவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றதையும் கூட கற்றிருக்கிறார் வெண்பா. ஆகவே அவருக்கும் சிறப்பான கூட நேரில் வருவார்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு வெண்பா லட்சுமி உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாளை பிற வந்து வாழ்த்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, மிக்க நன்றி ஜெயசுதாசன். அடுத்ததாக வந்திருக்கின்றார் புஷ்பவதி அம்மா வேண்டியதுக்குள்ளும். வணக்கம் அம்மா. வணக்கம் லட்சுமி. வாங்கோ வெண்பா கதையுங்கோ புஷ்பவதி அம்மாவோட. வணக்கம். வணக்கம் வெண்பா. வணக்கம். வணக்கம் கெட்டிக்காரி. எல்லாம் வடிவா பாட்டு படிச்சீங்க, கேட்க ஆசையா இருந்தது. நன்றி. என்ன நிரம்ப பாட்டு படிச்சு கொண்டு வந்து பாடி கதையுங்க.
உங்களோட பாட்டு கதை சொல்லுங்க. உங்களுக்கு கதை சொல்ல விருப்பமா? வெண்பா கதை சொல்ல விருப்பமா பிள்ளைக்கு? நீங்கள் சில வேளை நீங்கள் பிரெஞ்சில் வந்து படிச்சுட்டு சின்ன சின்ன கதைகள், நான் இருக்கிறேன் இந்த ஜெம்லீர் எல்லாம் வாசிப்பீங்களா? ஜெம்லீர் வாசிக்கிறீங்களா வெண்பா? சரி, சின்ன கதை புத்தகங்கள் வந்து நீங்கள் வாசிச்சுட்டு வந்து குட்டி குட்டி கதைகளை வந்து நீங்கள் இங்கே வந்து எங்களோட நேர்களை சொன்னீங்கன்னா பிள்ளைங்க தமிழும் வந்து இன்னும் கூட இப்போ நல்லா கதைக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, இதை விட நல்லா பாடுவீங்க. அப்போ பிள்ளை அப்படியே பாடிக்கணும். சின்ன சின்ன கதை விருப்பம் வெண்பா வந்து சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். ஓகே, இந்த அம்மாக்கு சின்ன கதை வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கேக்க வந்து கதை சொல்லுங்க, நாங்க கேட்டுட்டு பிள்ளைய வந்து வாழ்த்துறோம். ஓகே, சரியா? நன்றி நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், கவலைப்படாதீங்க. நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க. பிள்ளை நல்லா வெண்பா மாதிரி நல்ல மாதிரி தமிழை கொண்டு வருவா என்று வாழ்த்துகிறேன் அம்மா. தொடர்ந்து கேட்டுப்போம், வானொலியை கேட்டு பிள்ளைய கதைக்க விடுங்க உங்களோட. நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நன்றி வெண்பா, நன்றி லக்ஷ்மி, நன்றி, வணக்கம். நல்லது. அடுத்தாக சிவா கட்பட்டிலிருந்து. வணக்கம் சிவா, கதையுங்கோ வெண்பாவோட. வெண்பா கதையுங்கோ. ஒரு மாமா வந்திருக்கின்றார். வணக்கம் சிவா. வணக்கம் அம்மா. வணக்கம். 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 நல்லா கதைக்கலம்மா. இந்த முறை கதைச்சியடைய தமிழ் மொழியை பற்றி அத அடுத்த வாரமும் சனிக்கிழமை நீங்கள் வந்து அம்மாவிட்ட ஒரு நாளும் கேட்டு திருப்பி படிச்சுட்டு திருப்பி வந்து திருப்பி அதையே சொல்ல வேணும் வார சனிக்கிழமை அம்மா. அப்ப நல்லா இருக்கு, உங்களை கேட்க நல்லா இருக்கு. நல்லா தமிழ் கதைக்கிறீங்க. ஏன்னா வந்து மாமாக்கு திருப்பி அதை சொல்லியிருந்தோம். மாமா பார்த்து கேட்டுக்கொண்டு இருப்பார். அடுத்த சனிக்கிழமை 6:30 கேட்டுக்கொண்டு இருப்பார். வெண்பா வந்து திருப்பி அதையே திருப்பி சொல்றான். அம்மாட்ட கேட்டு ஒவ்வொரு நாளும் படிச்சு அம்மாவை பார்க்காம அடுத்த கிழமை சொல்ல வேணும். நல்லதம்மா, நன்றி நன்றி நன்றி. வார சனிக்கிழமை வேற வேணுமாம்மா, வந்து சொல்லுங்க. ஒரு கிழமையும் வேற வேணும், வந்து சொல்லுங்க. நல்லா இருக்கம்மா. நன்றி நன்றி சிவா, நன்றி, வணக்கம். நல்லது. வெண்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுது இப்போ வானொலியில் நீங்கள் வந்து கதைத்து கொண்டிருக்கிறீங்கள். என்ன வெண்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இப்போ வந்து கதைச்சா பிறகு இங்கே வந்து உங்களோட மாமிமார் எல்லாரும் கதைச்சு உங்களை பிள்ளைய வாழ்த்தி இருக்கணும், நீங்கள் செய்தது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்குது. அவர்கள் வாழ்த்தியது சந்தோஷமாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறது பிள்ளைக்கு? என்ன அப்ப நீங்க வேற முதல்ல என்ன நினைச்சிருந்தீங்க? நீங்கள் இப்ப தொடங்குறதுக்கு முதல்ல என்ன நினைச்சிருந்தீங்க? அது நீங்க சொல்லக்கூடாது, அம்மா வந்து சொல்லி கொடுக்க கூடாது. ஏனென்றால் அது இப்போ நீங்கள் பாடம் படிப்பித்தீர்கள், அது வேறு விடயம். இது பிள்ளையிலிருந்து வர வேண்டும். பிள்ளை தான், அவள் தான் என்ன மாதிரி அவள் யோசிக்கிறான்றதை அவை சொல்ல வேண்டும். நீங்க சொல்லுங்கம்மா வெண்பா, சொல்லுங்க. கொஞ்சம் புரிந்து கொண்டேன் நான், அது உண்மைதான். பயமாக இருந்ததா பிள்ளைக்கு? சரி, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப சந்தோஷமா இருக்குது. சரி, அப்போ நீங்க இனிமேலுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை காரிக்கிழமையும் வந்து நீங்கள் என்ன ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் வர வேண்டும் என்று அல்ல, உங்களுக்கு முடிந்த நேரத்திலே வந்து நீங்கள் வாங்கோம்மா. சரியா? நாங்கள் இறுக்கி பிடிக்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். சில வேளை நீங்கள் ஒரு கதையை படிச்சிட்டீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது அதை வந்து நான் ஒரு வானொலியிலே போய் சொல்லி பார்ப்போமே என்று சொல்லி நீங்கள் வரலாம். சரியோ வெண்பா? கேட்கிறதா வெண்பா? வணக்கம். சரி, உங்கள் தொலைபேசி அந்த கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறது, பரவாயில்லை, அப்படி இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே வந்து விக்னேஸ்வரன் தாத்தா வந்திருக்கின்றார். அவர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் விக்னேஸ்வரன். வணக்கம் வெண்பா. வணக்கம் லட்சுமி. வணக்கம் வெண்பா. பிள்ளைங்க கூட கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. உண்மையான பாடல் வந்து பிள்ளை எப்படி நீடுடி காலம் தொடர்ந்து இதுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் அவக்கும் வாழ்த்துகின்றேன். லட்சுமி மெட்டாளுக்கும் இடத்தை கொடுத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, நன்றி, வணக்கம். வெண்பா கேட்கிறதா இருக்கிறீங்களா?
நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் உங்கள் தொடர்பிலே வணக்கம் வெண்பா. வணக்கம். நீங்கள் சென்றுவிட்டு உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் வெண்பா, தயவு செய்து. முடியாவிட்டால் சிலபடி நான் கதைப்பது உங்களுக்கு கேட்கலாம். நீங்கள் துண்டித்து விட்டு திரும்ப வாருங்கள். சரியா அம்மா? நல்லது. இப்பொழுது அடுத்ததாக தோமஸ் வந்திருக்கின்றார். தோமஸ் அப்படியே கொஞ்சம் சிறிது நேரம் நில்லுங்கள். என்னென்னு சொன்னால் அவர் வந்தால்தான் நீங்கள் கதைக்க முடியும். கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி. சரி, இப்பொழுது நான் நினைக்கிறேன் அவர் கதைக்கலாம் என்று. வணக்கம் வெண்பா. வணக்கம். வணக்கம். வாருங்கள். தோமஸ் மாமா வந்திருக்கின்றார். வணக்கம் தோமஸ். வணக்கம். 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 வானமே இல்ல நிகழ்வில் கலந்து வெண்பாவுக்கு தோமஸ் மாமான் வாழ்த்துக்கிறடா. அருமையான ஒரு பாடல் தந்தீர்கள். தாய் சிறந்த ஒரு கோயில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த பாடலுக்கும் இந்த பிள்ளைக்கும் தோமஸ் மாமன் நன்றியையும் வாழ்த்துக்களை எடுத்துக் கொள்கிறேன். உங்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்த நிதிரஞ்சன ஆண்டிக்கும் இந்த தோமஸ் மாமன் நன்றிகளை செய்து கொள்கிறேன்டா. அருமை பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு, செல்லக்குட்டிக்கு. நன்றியடா. நன்றி. நன்றி. நன்றி தோமஸ். நன்றி. வணக்கம். சரி, நீங்கள் இப்பொழுது நிரஞ்சலா மாமியோ நிரஞ்சலா ஆண்டியோ எப்படி சொல்கிறீர்களோ தெரியவில்லை. அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் இங்கே பதிவு அனுப்பியிருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துகள் கூறுமாறு அவர் பதிவு அனுப்பியிருக்கின்றார். நிரஞ்சலா மாமி. நன்றி நிரஞ்சலா மாமி. சரி, அவர் தானே உங்களை இங்கே வந்து எங்களோடு இணைத்து விட்டார் இல்லையா? ஓம். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் வானொலிக்கு வரும்பொழுது, வெண்பாவின் அம்மா வானொலிக்கு வரும்பொழுது நீங்கள் உடனடியாக ஓம் என்று வந்து விட்டீர்களா? நிரஞ்சலா கேட்ட பொழுது, இல்லாவிட்டால் கொஞ்சம் பஞ்சிப்பட்டு கொண்டிருந்தீங்களோ? இல்லை, கொஞ்சம் கதைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லியான சிலோ கதைக்கிறது. அதனால நான் கொஞ்சம் பஞ்சு போடுறேன். அவ சொன்னா இல்லை பரவாயில்ல, பிள்ளைய கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி சொன்னுவா. அப்படியா? பாத்தீங்களோ? இப்ப வந்து அந்த பாடல் அவாக்கு பெரிய நன்றியும் அவ செய்யறதுக்கு அவாவுக்கு தான் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம். சரி, நல்லது. நன்றி. உண்மையாக அவரும் எங்களுக்கு நிறைய பிள்ளைகளை அங்கு பிரான்சிலிருந்து இங்கே எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களை, தெரிந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிவிடுங்கள். அதேபோல் உங்கள் பிள்ளைகளுக்கும் இப்படியான விடயங்களை வந்து குழந்தைகள் வந்து அவர்களின் அந்த அறிவு, அவர்கள் சிந்திக்கிற தன்மையை வந்து நாங்கள் குறைக்கக்கூடாது. பெற்றோர்கள் அவர்களுக்கு விருப்பமானது விடயங்களை சிலவற்றை விட வேண்டும். புத்திமதியை அந்தந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அவர்களோடு இணைந்து போனால்தான் எங்களுக்கும் சரியாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டதால் நாங்களும் கூறுகிறோம். நாங்களும் நிறைய பிள்ளைகளை விட்டிருக்கின்றோம். அதனால் உங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பதனால் நாங்கள் அவர்களோடு கொஞ்சம் சேர்ந்து போக வேண்டும். என்ன வேறு என்னம்மா சொல்ல போறீங்க வெண்பா? நன்றி. என்ன இரவு சாப்பாடு? புட்டு. புட்டு பிறகு என்ன எங்கட சாப்பாடு என்ன? சரி, நான் பக்கத்தில் நிற்கிறேன். வேற டோவிட்ட புட்டுக்கு கறி என்னது? மீன் கறி தான். மத்தியானம் வச்சதான். பிறகு என்ன திருப்பி ஒரு கேள்வி இதுக்குள்ள? சரி, நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் வாரேன். சரியா? இந்த வானொலி நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டு வரட்டா வீட்டை? நல்லது. நன்றி அம்மா. நான் மகிழ்ந்தேன். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கதைத்தது எல்லாத்தையும் கேட்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பாடலையும் தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்த சொல்லி மிக்க மந்திரம் இல்லை என்று இந்த பாடலையும் கொண்டு வந்ததற்கு அதன் கருத்துக்களையும் கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள். பிறகு அம்மாவிடம் கேட்டு அருமையான பாடல். அம்மாவுக்கும் இந்த நேரத்திலே உங்களுக்கும் நன்றி அம்மா. வெண்பாவின் அம்மா, ஏதாவது சொல்ல போகிறீர்களா நீங்கள்? இல்லை சார், சந்தோஷம். நிரஞ்சனா டீச்சருக்கு நன்றி. நல்லது, மிக்க நன்றி இணைந்தமைக்கு. வெண்பா உங்களுக்கும் நன்றி. வணக்கம் அம்மா, உங்களுக்கும் நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். நல்லது, நேயர்கள் வந்து இணைந்து கொண்டீர்கள். வானமே எல்லை நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்தீர்கள்.
இந்த நேரத்திலே நாங்கள் நிரஞ்சலாவிற்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் அவர்தான் இங்கே வந்து அவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதனால் அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோமா? பாப்பா எத்தி திருடும் அந்த